அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எஃப்எம் வாட்ஸ்அப்பில் வந்திருக்க லேட்டஸ்ட் வெர்ஷன் 9.41 எப்படி அப்டேட் பண்ணுறது, அதாவது இந்த லேட்டஸ்ட் வெர்ஷனை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என் மொபைலில் எஃப்எம் வாட்ஸ்அப் இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணால் முன்னாடியே நோட்டிஃபிகேஷன் வரும். நியூ வெர்ஷன் 9.41 வந்திருக்கு, அதை அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் இருக்கும். இதுலேயே டேப் டு டவுன்லோடுன்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணி கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் நிறைய விளம்பரம் வரும். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு புதுசாக எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்கிட்ட கூகுள் குரோம் இருக்குது, அதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட வேறு எதுவும் பெஸ்ட்டு ப்ரௌசர் இருந்தால் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் phone.net அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். எஃப்எம் வாட்ஸ்அப்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வெப்சைட் இருக்குது, அது எல்லாமே ஃபேக்கு. phone.net தான் ஒரிஜினல் வெப்சைட்டு. ஸோ phone.net அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டாகவே வரும், அதை பார்த்து கரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் தான் ஓப்பன் ஆகும். இப்படி பிளாக்காக ஓப்பன் ஆனால் தான் அது கரெக்டான வெப்சைட் அப்படின்னு அர்த்தம். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பாக்ஸாக இருக்கும். அதில் ரெண்டு பாக்ஸில், அதாவது ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஃபவுடு வாட்ஸ்அப் அப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஃபவுடு மோட்ஸ் வாட்ஸ்அப்னு போட்டு அந்த நியூ வெர்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் மேலே ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி டைமில் நிறைய பேருக்கு விளம்பரம் வரும். விளம்பரம் வந்தால் பேக்கில் வந்துடுங்க. இதில் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த வாட்ஸ்அப் எந்தெந்த மொபைலுக்கு சப்போர்ட் ஆகாது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. இதில் மெகா அண்டு ஜி ட்ரைவ்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்ம டவுன்லோட் பண்ண வேண்டியது மெகா அப்படிங்கிற ஆப்ஷன் தான். ஸோ மெகா அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 5 செகண்ட்ஸு ரிவர்ஸில் ரன் ஆகும். ஒரு சிலருக்கு ரம்மி சர்க்கிள் இந்த மாதிரி விளம்பரம் வரும். அது மாதிரி விளம்பரம் வந்தால் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா எஃப்எம் வாட்ஸ்அப்னு இருக்குது. ஜஸ்ட் அதை ஒரு கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடுச்சு. இதே ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஃபைல் மைட் பி ஹார்ம்ஃபுல் அப்புடின்னு இருக்கும், டவுன்லோடு எனிவேன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 54 MB. ஸோ இப்போ 40 MBக்கு மேலே டவுன்லோட் ஆகிடுச்சு. இது டவுன்லோட் ஆனவுடனே இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல நிறைய பேருக்கு விளம்பரம் வரும். அப்படி விளம்பரம் வந்தால் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைல் டவுன்லோடுன்னு ஆகிடுச்சு. ஸோ ஓப்பன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ டவுன்லோட் பண்ண வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகிடுச்சு. ரைட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் அப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது. இது இன்ஸ்டால் ஆன உடனே எப்பவும் போல் உங்கள் வாட்ஸ்அப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நியூ வெர்ஷன் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் அடிக்கடி வரும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாரி இந்த எஃப்எம் வாட்ஸ்அப், ஜிபி வாட்ஸ்அப்பெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி அப்டேட் பண்ணணும்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள்.